நீங்க மாருதி சுசுகி எர்டிகா தேடுறீங்களா? அது சிஎன்ஜி வெஹிக்கிள் தேடுறீங்களா? சூப்பரான கலருங்க. மார்க்கெட்ல ஒரு ரேர் கலரு. ரேர் கலர்னோட சொல்றத விட நம்ம எந்த இடத்துல நிப்பாட்டினோம்னா கெத்தாவும் இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கலர் தான் கொண்டு வந்திருக்கோம். டெப்தா நீங்க வந்து வண்டியை எப்படியெல்லாம் செக் பண்ணி பார்ப்பீங்களோ அத்தனையும் செக் பண்ணி காமிச்சிடுறேன். வண்டி ஸ்டார்டிங்ல தான் இருக்கும். உங்களுக்கு அப்படிங்கிறனால நாய்ஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். இருந்தாலும் பானட் எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஒரு காருடைய ஃபுல் ரிவ்யூ தான் உங்களுக்கு நீங்க பார்க்க போறீங்க. இந்த கார் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் நீங்க பார்ப்பீங்களோ அதை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காரை நேரில் விசிட் பண்ணி பாருங்க. கார் எங்க இருக்கு, பிரைஸ் என்ன இருக்கு அப்படிங்கிற வீடியோட லாஸ்ட்ல பார்த்துக்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சூடர். நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். சூப்பரா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது யூஸ்டு கார், அதுவும் எர்டிகா சிஎன்ஜி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா வீடியோ முழுசா பார்த்துட்டு நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சுசுகி எர்டிகா பார்த்தீங்கன்னா 2022 மாடல், சிங்கிள் ஓனர், 76,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் வேரியன்ட். இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, காருடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் என்னதான அந்த குரோமிங் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஃபோக் லாம்பில் ஒரு சின்ன குரோமிங் டீட்டெயில்ஸ், எந்த ஒரு டென்ட் கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. நம்ம வேலூர் சைடு ராணிப்பேட்டை அந்த நம்பர் தான், TN 83 51 85 வண்டி நம்பருமே நல்லா இருக்கு. ஸோ பொதுவாகவே நான் வண்டி நம்பர்லாம் நான் பார்க்க மாட்டேன். இருந்தாலும் சிலவங்க வண்டி நம்பர் பார்க்குறாங்க அப்படிங்கிறனால நல்ல நம்பராக இருக்கும்போது ஹைலைட் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பார்க்குறீங்க டயர் பேண்ட் வந்து உங்களுக்கு 80% சொல்லலாம், பேக்கில் 50% சொல்லலாம். உங்களுக்கு ஸ்டீல் வீல் தான், அலை வீல் கிடையாது. இந்த சைட்லேயும் பார்த்துருங்க. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இந்த சின்ன சின்ன இந்த டோர் பேடிங், டோர் வைசரு, இந்த குரோமிங் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது, அதை காமிச்சேன். ஸோ ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, இந்த விஷயம்லாம் வந்துடுது. யூட்டிலிட்டி ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய வாட்டர் பாட்டிலு, நம்ம மொபைலு இந்த மாதிரி வச்சுக்கிறது. டோர்லேயும் வந்து பெரிய கிராச்சஸ் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல யூசேஜ் இருந்துச்சுன்னா தெரியும். பட் 76,000 கிலோமீட்டர் ஒரு நல்ல கிலோமீட்டர் ரேஞ்சு தான். ஏன்னா 2022 மாடலுக்கு 76,000 கிலோமீட்டர் நல்ல கிலோமீட்டர் ரேஞ்சு தான். ஏன்னா சிஎன்ஜி ஓட்டியிருப்பாங்க, இந்த 75,000 கிலோமீட்டர் தான். ஏன்னா சிஎன்ஜி உங்களுக்கு கிட்டத்தட்ட 20க்கு மேலே வந்துடும். அப்படிங்கும்போது நம் டூ வீலர் மெயின்டெனன்ஸ் மாதிரி இப்போ இன்னைக்கு ஸ்கூட்டியே 35-40 தான் கொடுக்குது. சிஎன்ஜிக்கான அடாப்டர் இது, ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், வேல்யூம் பிளேஸ்மெண்ட் பட்டன்ஸு, வாய்ஸ் காலிங் வந்துடுது. இங்கே இருக்குது மேலே மைக்கு, இங்கே பார்த்தீங்களா வந்துடுறதில்ல. சேஃப்டி சிஸ்டத்துக்கான 2 ஏர் பேக்கு, அதே மாதிரி ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் பெட்ரோல் வித் சிஎன்ஜி, ஒரு ஏசி, பவர் ஜாக்கெட் அடாப்டர்ஸ் இது வந்துடும். பொதுவாகவே மாருதி சுசுகி எல்லா தேவைகளுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் பூர்த்தி பண்ணிடுவாங்க. முன்னாடியெல்லாம் வேகனார்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கப் ஹோல்டரே வரும் 2 சைட்லையும். இந்த சைடு பாருங்கள், நான் காட்டுறது வந்து உங்களுடைய வண்டியுடைய குவாலிட்டி நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காட்டுறேன். ஸோ வள குலன்னு பேசுகிறேன் நினைக்க வேணாம். கண்டிப்பாக இந்த வண்டி வாங்கணும்னு யாரோ ஒரு ஆள் தானே இந்த வண்டி வாங்க முடியும். நம்ம வந்து தமிழ்நாட்டில் 10 லட்சம் பேர் பார்த்தாலும் இந்த வண்டியை ஒரு ஆள் தானே வாங்க போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுங்கிறது என்னுடைய கடமை, அதனால கொடுக்குறேன். டோர் பேடிங் எல்லாமே நல்லா ஒரிஜினலாக இருக்குங்க. பேக்கில் உங்களுக்கு பவர் அடாப்டர் வந்துடுது. சென்ட்ரு சீட்டு, தேர்ட் ரோவில் பவர் அடாப்டர் வந்து இல்லை, அதுக்கான ஆப்ஷன் இருக்குண்ணா. ஸோ ஏசிக்கான சுவிச்சஸ்ஸு, டோர் நல்லா இருக்குங்க. அதாவது ஒரிஜினல்னு சொல்லணும்னா அந்த ஒரிஜினல் இதில் தான் இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. பேக் வைஃபர் பார்த்துக்கோங்க. பார்க்கலாமா, ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்துடுதுங்க. சிஎன்ஜி டேங்க்கு. ஸோ ஓவராலாக நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு இன்ஜின் கேபினையும் நான் காமிச்சிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி வண்டியெல்லாம் தேடி வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 4 டயரும் பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க இன்ஜின் கேப், நம்ம இன்ஜின் ரூம் பார்த்துருவோம். ஓகே, நீங்கள் இன்ஜின் ரூம் அப்பர் ராம்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். ரஸ்ட்டு எதுவுமே கிடையாது, அதில் தான் நம்ம இதை கவனமாக பார்க்கணும். ஆக்சுவலாக இது வந்து கடற்கரை ஏரியாவில் ஓடின வண்டி கிடையாது, அதனால ரஸ்ட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா, என்ன முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன். கார்களுடைய குவாலிட்டியும் செக் பண்ணி காமிச்சிருப்பேன். என்னதான் இருந்தாலும் மோட்டார் வேல்யூங்கிறது நீங்கள் நேரில் வந்து உங்களுடைய மன திருப்திக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். வண்டி எங்கே இருக்குது அப்படின்னா அறந்தாங்கி வெல்கம் கார்ஸ். அறந்தாங்கியில் இருக்கக்கூடிய வெல்கம் கார்ஸ்
வெல்கம் கார்ஸ் அப்படின்னாலே குவாலிட்டின்னு ஒரு ஹேண்ட். எப்போவுமே நம்மள்ட்ட தரமான கார் இருக்கும். நீங்கள் சும்மா ஒரு நார்மலாகவே ஒரு யூஸ்டு கார் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். மாருதி சுசுகி எர்டிகா 2022 VXI ஆப்ஷனல் சிஎன்ஜி வித் பெட்ரோலு, சிங்கிள் ஓனர், 76,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எல்லா ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரைஸ், இந்த வண்டிக்கான ப்ரைஸு 11,40,000 கோர் பண்ணுறோம். இதுக்கு 90% லோன் கிடைக்கும். சில நேரத்தில் உங்களுடைய பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா 100% லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐடி வேல்யூ கூட போட்டு நம்ம எடுத்துக்கிற முடியும். பட் இருந்தாலும் இதுக்கு ஒரு 1,00,000 2 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மீதியை ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். 11,40,000 நெகோசியபிள் ரேட்டு தான், பெரிய நெகோசியபிள் பண்ணிட முடியாது. பட் வாங்க, நம்ம எடுத்ததுல ஒரு சின்ன லாபத்தை வச்சு உங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம அறந்தாங்கி வெல்கம் கார்ஸை கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் பண்ணிடுங்க. என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் எர்டிகா தேடுறாங்க அப்படின்னா இந்த வண்டியை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.